இயேசுவின் நாமத்தினாலே இந்த பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்குமாக இருக்கிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்பதற்கு தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று நன்றியுடன் தேவனை அன்பு கூர்ந்து பெயரிடுவதற்கான காரணம், கர்த்தர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி நினைத்தார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன்னுடைய ஒரே மகனை எனக்கு தகன பலியிடும்படி மோரியா மலையிலே நான் குறித்த இடத்தை தகன பலியிடும்படி செய் என்றார். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை கூட்டிக் கொண்டு மோரியா மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி கேட்கிறார், என்னுடைய தகப்பனே, நெருப்பும் இருக்கிறது, விறகும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறார். அதற்கு ஆபிரகாம் விசுவாசத்தோடு சொல்லுகிறார், கர்த்தர் தனக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி அவர் பார்த்து கொள்வார் என்று. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த மகனை தந்தது ஆண்டவர் தான். இந்த மகனுக்குள், இந்த ஈசாக்குக்குள் உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொன்னதும் ஆண்டவர் தான். இதை சொன்ன ஆண்டவர் எனக்கு அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய மகன் மரித்தாலும் அவனை திரும்ப பெற்றுத் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று விசுவாசித்த காரணத்தினால்தான் ஆபிரகாம் இந்த காரியத்தை செய்ய முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளை நாம் கடந்து போகியிருக்கலாம். இடம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சில இழப்புகள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாது. கவலைப்படுகிறதுனால் எதையாவது உன்னால் சாதிக்க முடியுமா? எதையாவது உன்னால் மாற்ற முடியுமா? முடியாது. உங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியும். உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் மீது வைத்துடும்போது அவற்றை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இதே போலதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. அந்த மலை மீது ஆட்டுக்குட்டியை எங்கே தேடு கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மகனின் மீது கைப்படாதே, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை பலியிடும்படி தேவன் அவனுக்காக ஏற்கனவே ஒரு ஆட்டுக்குட்டியை, ஆட்டுக்கடாவை அந்த முட்புதரிலே வைத்திருந்தார். அதே போல ஆண்டவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவையானதை தரும்படி ஏற்கனவே அவர் சகலவற்றையும் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார். குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே அவர் உங்களுக்கு அதை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிக்க கூடியதான அற்புதங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆற்றல் செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் எத்தனையோ பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எத்தனையோ விதமான கவலைகளிலும் எத்தனை விதமான கஷ்டங்களில் அவர்கள் சென்று கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவருடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் நீர் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த தேவை இருந்தாலும், ஒரு வேலை அவர்களுக்கு தேவையாக இருக்கலாம், திருமணங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவையாக இருக்கலாம், இல்லையா என்றால் ஒரு குழந்தை எனக்கு இதுவரைக்கும் இல்லையே என்ற தேவையாக இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதத்தை நீர் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவன நல்ல பிதாவே.